ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இளையராஜா அவர்களுடைய மகளும் சிங்கருமான பவதாரணி திடீர்னு காலமாயிட்டாங்க. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பவதாரணி இலங்கையில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்றைக்கி அவங்க காலமாயிட்டாங்க. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக இலங்கைக்கு போயிருக்காங்க. இலங்கையில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த பவதாரணி சிகிச்சை பலன் இல்லாமல் இன்றைக்கி மாலை 5:30 மணி அளவில் உயிரிழந்திருக்காங்க. பவதாரணிக்கு வயசு 47. நாளைக்கு பவதாரணியுடைய உடலை சென்னைக்கு கொண்டு வராங்க. தான் இருக்கும்போதே தன்னுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை பார்க்குறது ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு அப்பாவா இசைஞானி அவர்களுக்கு இந்த இழப்பு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது சிம்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னுடைய அன்பான அப்பாவித்தனமான அந்த குரல் மக்களுடைய இதயத்தில் என்றென்றும் வாழும். நீ ஒரு தூய்மையான ஆத்மா. இவ்வளோ சீக்கிரம் ஏன் போயிட்ட? இசைஞானி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த இழப்பை தாங்குகிற சக்தியை கடவுள் தரணும்னு வேண்டிக்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ் பவதாரணி அப்படின்னு சிம்பு சொல்லியிருக்காரு. அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரபல பின்னணி பாடகியும் இசைஞானியின் அன்பு மகளுமான பவதாரணியின் அகால மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இசை மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பவதாரணி தேனினும் இனிய தனது குரல் வளத்தால் இளம் வயதிலேயே ரசிகர்களின் நெஞ்சத்தில் தனியிடம் பிடித்தவராவார். கேட்டதும் அடையாளம் கண்டுகொண்டு பரவசமடைய செய்யும் மிகவும் தனித்துவமான குரல் அவருடையது. பாரதி திரைப்படத்தில் தனது தந்தையின் இசையமைப்பில் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக இளம் வயதிலேயே தேசிய விருதும் பெற்றவர். இசையமைப்பாளராகவும் பல படங்களில் பணிபுரிந்துள்ளார். இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து இசையுலகில் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்க வேண்டிய பவதாரணியின் திடீர் மறைவு இசையுலகில் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் விட்டு செல்லும் இடம் அப்படியே இருக்கும். தனது பாச மகளை இழந்து துடிக்கும் இசைஞானிக்கும் பவதாரணியின் சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் ரசிகருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு.